Hey guys, welcome to my channel and welcome to episode 7 of Makeup Masterclass Blush and Highlighter. Contour Blush Highlighter இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சாண்ட்விச் மாதிரி ஓகேவா. இது அழகா நீங்க வந்துட்டு அசெம்பிள் பண்ணி அழகா பிளெண்ட் பண்ணாதான் உங்களுடைய கண்ணம் அதை அழகா எடுத்து காமிக்க போகுது. அப்படி இல்லை நான் தனித்தனியா அசிங்கமா தெரிய போகுது. நான் என்னுடைய லாஸ்ட் வீடியோ மாஸ்டர் கிளாஸ் வீடியோலே கான்டோருக்கான கான்செப்ட் வந்து அது எப்படி அப்ளை பண்ணும், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணும், எப்படி பிளெண்ட் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு வீடியோக்காக உங்களுக்கு தெளிவா புரியறதுக்காக ஐ எம் ஒன்ஸ் அகைன் கோயிங் டு ஷோ யூ ஹவ் டு அப்ளை பிரான்சர். அப்பதான் நீங்க பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் வந்துட்டு அழகா அது கூடவே சேர்ந்து ஒரு கண்டினியூஷனோட உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். நான் இன்டெப்தா உங்களுக்கு பிரான்சர் பத்தி எதுவும் பெருசா பேச போறது கிடையாது, பிகாஸ் ப்ரீவியஸ் வீடியோ ஃபுல்லா அதான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டைவ் ரைட் இன் டு த வீடியோ. பிரான்சர் அப்ளிகேஷன்ல இருந்து இது நம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் வைக்கிறோம்ல, அதனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ ஒன்லி ஒன் பிரஷ். இதே பிரஷ் தான் நான் என்னுடைய பிரான்சருக்கு காமிச்சிருந்தேன். இதே தான் நான் இன்னைக்கு என்னுடைய பிளஷ் அண்ட் ஹைலைட்டருக்குமே யூஸ் பண்ண போறேன். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் அ கிட், மார்ஸோட பிரஷ் கிட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு டேப்பர்ட் பவுடர் பிரஷ். இது மாதிரி சிமிலரா இருக்கக்கூடிய வேற பிரஷஸும் நான் உங்களுக்கு வந்துட்டு லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. எனி பவுடர் பிரஷ், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிளஃபியா இருக்கிற சிந்தட்டிக் பிரஷ், இந்த மாதிரி டூம் ஷேப்ல இருக்கக்கூடிய பிரஷ் உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கா ப்ராசஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஐ வில் யூஸ் மேக்கப் ரெவல்யூஷனோட ஓஏஎஸ்எஸ் பிரான்சர். ஸோ இதை கொஞ்சமா பிக் பண்ணிட்டு எக்ஸஸ் டஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேலட்லயே நீங்க பண்ணிக்கலாம், ஒரு கை பின்னாடி பண்ணிக்கலாம், ஒரு ஏதாவது டிஷ்யூ இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெட் மீ டூ மை நெத்தி. இது நான் யூஸ்வலா கண்ணம் பண்ணிட்டு பண்ணுவேன், பட் இன்னைக்கு நம்ம கண்ணம் தான் டார்கெட் அப்படின்றதுனால நான் கண்ணத்தை வந்துட்டு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். என்னுடைய நெத்தியும் நான் பிரான்ஸ் பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்றதுனால ஃபர்ஸ்டே நான் வந்துட்டு இதை பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு பிரான்ஸ் மை நெத்தி, மை மூக்கு, மை சின். ஓகே, இந்த சின் அண்ட் ஜா லைன் ஏரியாவுக்கு வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமூவ் தி எக்ஸஸ், பிகாஸ் அங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. But it's all about how you blend and the blending technique, எவ்வளோ ப்ராடக்ட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், everything is mentioned in my previous bronzer video. Check it out, powder setting and bronzer video. So I'm going to bronze the sides of my cheeks. இப்போ ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன், எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த கண்ணத்தோட இந்த சைட்ல அந்த சீக் போன் மேலதான் பிரான்ஸ் நான் பண்ணுவேன். அதை என்னோட ஹேர் லைனுக்கும் எடுத்துட்டு போவேன். இதான் நான் யூஸ்வலா பண்ற பிரான்சிங் டெக்னிக். ஸோ அதையே நான் திருப்பி இந்த சைடும் பண்ணிக்கிறேன். இது ஏன் நான் பண்றேன்னா, ஃபார் த பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் நான் சொன்ன மாதிரி மூணுமே ப்ராப்பரா பிளெண்டடா ஒரு சாண்ட்விச்சா உங்களுக்கு இருக்கணும் அழகா. ஓகே, தனித்தனியா இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம இதை கையோட லைக் பிரான்சரோட சேர்ந்து பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் பண்ணிட போறோம். ஸோ பிரான்சிங் இஸ் டன். ஓகே, இவ்வளவுதான் பிரான்சர். இப்படி ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது இந்த அளவுலாம் எனக்கு பேரா தான் இருக்கணும், ப்ராடக்ட் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் பிரான்சர் ப்ராடக்ட் கொஞ்சமா இருக்கணும். அப்படியே நமக்கு ஏதாவது திருத்திட்டா இருந்தாலும் அதை எப்படி பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் அ போனஸ் டிப். ஓகேவா, ஸோ ஸ்டே டியூன் இந்த வீடியோட எண்ட் வரைக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணும்போது அதை சேர்த்து பண்ணிக்கிறது. நவ் பிளஷ் வந்து நான் பெரிய ஃபேன் கிடையாது, ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஓகேவா, நீங்க நிறைய என்னுடைய டுட்டோரியல்ஸ்ல பாத்துக்கலாம். பிளஷ் வந்து நான் மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே யூஸ் பண்ணாலும் ரொம்ப லைட்டா மைல்டா ஒரே ஃபேமிலிக்கு அது மாவ் பிங்க் கலர்ல தான் நான் வந்துட்டு கிராவிடேட் ஆவேன். எனக்கு என்னுடைய ஃபேஸ்ல என்னோட ஸ்கின் டோன்ல பண்ணிக்கிறதுக்கு. பட் நீங்க வெளியில பண்ணும்போது என்ன மாதிரியான 3 கலர்ஸ் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். நல்லா ஒரு ஹாட் பிங்க், அப்புறம் ஒரு பீச் அண்ட் ஒரு மாவ் பிங்க். இந்த 3 கலர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு போதும். யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச், ஒர்க் அரவுண்ட், இதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த 3 கலர்ஸ் நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற பிளஷ் பேலட்ஸ், அப்புறம் தனித்தனி பிளஷோட ஷேட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸோட நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க, அது நீங்க கூட தாராளமா வாங்கி உங்க கிட்ல நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து பேக்ல இருந்து ஒரு பிளஷ் பேலட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க தனித்தனி பிளஷஸா உங்களுடைய மேக்கப் கிட்ல ஃபார்ம் பண்றதை விட இந்த மாதிரி பிளஷ் பேலட்ஸ், கான்டோர் பேலட்ஸ்னு ஒரே பேலட்லயே நிறைய டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரியான பேலட்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கிறது அட்வைசபிள். ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி ஒரு பேக்கோட பேலட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். அதுல ஒரு 8 கலர்ஸ் இருக்கும், யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச். பட் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 கலர்ஸ் வந்து போதும் ஃபார் அ பிகினர். ஸோ நான் சொன்னால மோவ் பிங்க் மாதிரி இருக்கிற ஒரு கலர், அதுதான் வந்து இந்த மாதிரி பாக்குறதுக்கு இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பர்ன்ட் பெப்பர் ஃப்ரம் மேக். உங்களுக்கு வந்து ஷிம்மர் பிளஷஸ் அண்ட் மேட் பிளஷஸ்னு கிடைக்கும். நான் உங்களை மேட் பிளஷஸ் வாங்கிக்க சொல்லுவேன். ஏன்னா போட்டோஸ்ல வந்துட்டு மேட் பிளஷஸ் உட் பி இனஃப். ஓகேவா, ஏன்னா அதுக்கு மேல நம்ம வந்துட்டு எப்படியும் ஹைலைட்டர் பண்ண போறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஜிகு தன்மை வேணும்னா யூ கேன் கெட் தட் ஃப்ரம் தி ஹைலைட்டர். பிளஷ் வந்துட்டு மேட்டா இருக்கிறது இட்ஸ் அட்வைசபிள். மேட் பிளஷஸே வாங்கிக்கோங்க. ஐம் ஒன்ஸ் அகேன் கோயிங் டு யூஸ் த சேம் பிரஷ்.
அண்ட் நான் எப்படி ப்ரஷ்ஷை வந்துட்டு பிரான்சர்ல முக்கணும் அதே மாதிரி தான் இப்போ ப்ளஷ்லயும் நான் வந்து முக்க போறேன். ஜஸ்ட் லைட்டா 3-4 வாட்டி. சில ப்ளஷஸ் ரொம்ப பிக்மெண்டடா இருக்கும். ஸோ அதனால இப்படி எடுத்துட்டு நேராக கொண்டு போய் வச்சீங்கன்னா டிசாஸ்டர் தான் ஆகும். இப்படி எடுத்துக்கோங்க ப்ராடக்ட். நிறையவே எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேனே. கை பின்னாடி எக்ஸஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க எங்க ஃபர்ஸ்ட் உங்க ப்ரஷ்ஷை வைக்க போறீங்கன்னா உங்க முகத்துல இந்த பிரான்சர் போட்டோம்ல, இந்த பிரான்சருக்கு ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைன்ல நடு ஏரியா, இந்த ஏரியால தான் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். நவ் ஒரு ஃபேஸ் ஷேப்க்கு ஒரு பிளஷ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இதுதான் வந்து உங்களுக்கு பேஸ்மெண்டா இருக்க போகுது ஃபார் ஆல் ஃபேஸ் ஷேப்ஸ். அதனால ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு பிளேஸ் த பிரஷ் இங்க. அதுக்கப்புறம் ஓவல் அண்ட் சர்க்குலர் மோஷன்ல யூ கேன் கெட் இட் டவுன். ஸோ பேசிக்கலா உங்களுக்கு பிரான்சர் இங்கேயும் ஸ்கின் இங்கேயும் இருக்கும். அண்ட் நீங்க பிளஷ் வந்து எப்படி பிளேஸ் பண்ண போறீங்கன்னா, பாதி பிரஷ் பிரான்சர்ல இருக்கணும், பாதி பிரஷ் ஸ்கின்ல இருக்கணும். டங்கு கொஞ்சம் ரொம்ப ரோல் ஆகுது. ஏன்னா பிரஷ் பிரான்சர் மேல வச்சு நீங்க வந்துட்டு உங்களுடைய பிளஷை பிளேஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போறீங்க. டோன்ட் டூ இந்த மோஷன் ஃபார் பிளஷ் பிளெண்டிங். டிசாஸ்டர் ஆகும் திருப்பி. ஸோ சைட்ல மட்டும் பார்த்து அப்ளை பண்ணாதீங்க. குட்டி குட்டி டேபிங் மோஷன், குட்டி குட்டி ப்ரெஸ்ஸிங் மோஷன், மைல்டான ஸ்வைப்பிங் மோஷன் பண்ணி எவ்வளவு தூரம் நீங்க ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரணும்ன்றது ஃப்ரண்ட்ல போய் நின்று பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா இந்த டபிள்யூ மெத்தட் மாதிரி பண்றது வந்து என்னுடைய ஃபேஸ் ஷேப்க்கு இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து இங்க மட்டும் போடுறது பிடிக்கும், ஆர் இந்த டபிள்யூ வந்து பிடிக்கும். என்னுடைய ஃபேஸ் ஷேப்க்கு இட் ஒர்க்ஸ் குட். எனக்கு அந்த ஓவல் ஃபேஸ் ஷேப் அப்படின்றதுனால. ஸோ ஒரு ஃபேஸ் ஷேப்க்கு ஒரு டெக்னிக் வந்துட்டு இட் வில் ஒர்க். அது நான் வேற ஃபேஸ் ஷேப்க்கு பண்ணாதான் உங்களுக்கு வந்து காமிக்க முடியும். நீங்க வந்துட்டு கூகுள் இமேஜஸ்ல கூட பாருங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஐடியா இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி யூனிவர்சலா யூ கேன் ஸ்டார்ட் ஹியர். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பிளஷ் வந்து, அதுவும் ஹெவி மேக்கப் நீங்க பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பிரைடல் மேக்கப்பே நீங்க பண்ணும்போது ஹெவியான பிளஷ் லுக் வந்து விரும்ப மாட்டாங்க. 80% ஆளுங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த பிரான்சரை கொஞ்சம் டை அப் பண்றதுக்கும் லைட்டா கலர் கொடுக்கறதுக்கும் தான் நம்ம இந்த வேலை செய்யறோம். கேன் யூ சீ த டிஃபரன்ஸ்? இங்கேயும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய கலர் இருக்க மாதிரி இருக்காது. பட் தெர் இஸ் சம்திங் லைட்டா அந்த ஒரு பிங்க்னஸ் வந்து எட்டி பார்க்கறது வந்து எனக்கு பிடிக்கும் பர்சனலா. ஒன்ஸ் அகைன் கிராபிங் தி ப்ராடக்ட், எக்ஸஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பிரான்சர் பாதி ஸ்கின் பாதியில என்னுடைய பிளஷை உட்கார வச்சுட்டு ஐ எம் பிளெண்டிங். ஒரே பிரஷ் கூட நான் ஏன் யூஸ் பண்றேன்னா, ஆல்ரெடி வி ஹாவ் பிரான்சர் இன் இட். கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளஷ் கலர் வந்து தனியா உங்களுக்கு தெரியாது, எல்லாமே பிளெண்டடா தெரியும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்ல தனியா தான் எனக்கு வந்து பிளஷ் கலர் தெரியணும் அப்படின்னா, பிரான்சர் அப்ளை பண்ணிட்டு பிரான்சரை வந்துட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க அந்த பிரஷ்ல இருக்கக்கூடிய பிரான்சரை. அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் திஸ். பட் நீங்க 2-3 பிரஷஸ் வச்சுக்கிறீங்கன்னா இட்ஸ் ஃபைன், வெல் அண்ட் குட், யூ கேன் டூ தட். ஓகே. ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பிளெண்ட் பண்ணும்போது எட்ஜஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கராமுரான் ஆகுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். ஓகே. நீங்க வந்து பிரஷ் சைஸ் குட்டியா எடுக்கிறீங்கன்னா ஓகே, அது ப்ரிசைஸா இருக்கும். நான் வந்துட்டு இந்த சைஸ், என்னோட கண்ணத்துக்கு இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய பிரஷ் வந்து எடுத்துக்கிறேன் என்னுடைய பிளஷ் பிளேஸ்மெண்ட்க்கு. இதை விட குட்டியாவும் நீங்க எடுத்துக்கலாம், இதை விட பெருசா போகாம பாத்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சைஸ் என்ன சொல்றது ஐடியாக்கு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சைசஸ் ப்ரஷஸ் ஒரு 2-3 சைசஸ் வச்சுக்கிறது நல்லதுதான். பெருசு அண்ட் இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸா டேப்பர் ப்ரஷஸ்க்கு உங்களுக்கு பவுடர் செட் பண்றதுக்கு ஒரு பிரான்சர் அப்ளை பண்றதுக்கு வர்றது. ஸோ இதை வந்து நீங்க ஒரு ஐடியாக்கு வச்சுக்கோங்க. இதை விட பெருசா ஒண்ணு நீங்க வேணா வச்சுக்கோங்க. இதை நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். நான் திஸ் இஸ் இனஃப், இவ்வளோ பிளஷ் எனக்கு போதும். ஓகே, இவ்வளவே ஜாஸ்தி, இவ்வளவே நான் போட மாட்டேன். நான் ஃபைனலா ஒரு வாட்டி நல்லா சிரிச்சுட்டு எங்க உங்களுக்கு அந்த ஆப்பிள்ஸ் ஆஃப் யூர் சீக்ஸ் எலிவேட்டடா தெரியுது அப்படின்றத பார்த்து place your blush on that. I do this. இதை பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டு we are going to apply highlighter. ஹைலைட்டருக்கு வந்து you only need like 2 shades. ஓகேவா? ஒரு கோல்டன் ஹைலைட்டர், ஒரு ரோஸ் கோல்ட், இல்லைன்னா நல்லா சில்வர் பிங்க், ஷாம்பெயின் கலர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைலைட்டர். ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு ஷேட் நேம்ஸ் அண்ட் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். நான் மீடியம் டு டீப்பர் ஸ்கின் டோனுக்கு கோ ஃபார் கோல்டன் ஹைலைட்டர். ஓகே. நல்லா பிரைட்டா ஃபேரா இருக்கிற ஸ்கின் டோனுக்கு யூ கேன் கோ ஃபார் ஷாம்பெயின் ஹைலைட்டர்ஸ். அதே மாதிரி இன்னொன்னு நீங்க என்ன பார்க்கணும்னா, என்ன ஜுவல், என்ன டைப் ஆஃப் மேக்கப் போடுறாங்க அப்படின்றத பொறுத்து, ஏதாவது போட்டோ ஷூட் இல்லைன்னா ஒயிட் ஜுவல்லரி நிறைய போடுற மாதிரியான, சில்வர் ஜுவல்லரி நிறைய போடுற மாதிரியான ஒரு லுக்கா இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் ஷாம்பெயின் ஹைலைட்டர். இல்ல நான் வந்து கோல்டு ஜுவல்லரி தான் போடுறேன், பட்டு சாரிக்கு பண்றேன், லெஹங்கா பட்டு ஒர்க் இருக்க மாதிரி இருக்குன்னா கோ ஃபார் கோல்டன் ஹைலைட்டர், அதை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஐ ஆஃப் கோர்ஸ் வில் ஆல்வேஸ் யூஸ் அ கோல்டன் ஹைலைட்டர். இந்த கோல்டன் ஹைலைட்டருமே இந்த ப்ரஷ் வச்சு தான் ஐம் கோயிங் டு செட்.
பட் இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு வேலை செய்ய போறோம். அது என்ன வேலை தான் போனஸ் ஸ்டெப். ஓகே, யூ ஹேவ் டு டூ திஸ். இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹைலைட்டர் இன்னுமே அழகா அப்படியே ஒரு க்ரீம் ஹைலைட்டர் மாதிரி இருக்கும். அதுக்கும் முன்னாடி ஐ எம் கோயிங் டு ஃபைன் டியூன் திஸ் பிளஷ். என்னன்னா, இப்ப நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோம் நம்மளுடைய முகத்தை. அதுக்கு மேலதான் பிரான்சர் அண்ட் பிளஷ் அப்ளை பண்ணிருக்கோம். கரெக்டா? இது வந்து இன்னுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் டைட் டுகெதரா ஆக்க போறோம். அதுக்கு என்னன்னா, என்னுடைய காம்பாக்ட் எடுத்துக்கிறேன். இந்த பீட்சா பஃப்ல எடுத்துட்டு இந்த கண்ணு கீழே இருக்க ஏரியால திருப்பி ஒரு வாட்டி நான் இந்த காம்பாக்டை செட் பண்றேன். ஓகே, கேன் யூ see the color difference? ஸோ இப்படி செட் பண்ணும்போது இங்க பிளஷ் போட்டிருக்கேன்ல, இந்த இடத்த நான் வந்துட்டு இந்த எட்ஜை ஐ எம் கோயிங் டு ப்ராப்பரா ஃபைன் டியூன். தனியா தெரியாத மாதிரி காம்பாக்டோட என் பிளஷ் வந்து பிளெண்டா இருக்க மாதிரி. இந்த சைடுக்கும் இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த மாதிரி நான் வந்து இந்த சைடையும் ஆக்க போறேன். ஸோ இது ஒரு போனஸ் ஸ்டெப். ஓகே, இதுதான் அந்த போனஸ் ஸ்டெப் கிடையாது, பட் இது ஒரு போனஸ் ஸ்டெப். இது உங்களுக்கு அந்த பிளஷை அழகா டை பண்ணும். ஒழுங்கா எங்க முடியுது ஆர் எங்க ஆரம்பிக்குது அப்படின்றத காமிக்காம பார்த்துக்கும். ஸோ இந்த எட்ஜஸ்க்கு யூ கேன் ஆல்சோ டூ த சேம் வித் யோர் காம்பாக்ட். இந்த கீழ் ஏரியாவுக்கும் இது நிறைய பேர் நீங்க பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்படி எடுத்து இங்க ஒரு கோடு போடுவாங்க அந்த பிரான்சர் லைனை வந்துட்டு நல்லா ஸ்டார்க்கியா காமிக்கிறதுக்கு. எனக்கு இது அவ்வளவு பெரிய ஒரு ஃபேன் கிடையாது நானு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஜஸ்ட் பிளெண்ட் மட்டும் பண்ணிப்பேன். இப்படி பண்ணும்போது அது தனியா எல்லாமே பிளெண்டடா இருக்கும், தனித்தனியா வந்து தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ காம்பாக்ட் வச்சு யூ கேன் டூ திஸ், பட் மேக் ஷூர் ரொம்ப கம்மியா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ இதே நான் மறுபடியும் பண்ணி டேபிங் மோஷன்ல என்னுடைய பிளஷையும் அதனுடைய எட்ஜஸையும் நான் அழகா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி நின்று பார்த்து உங்களுக்கு ஓகேவா இருக்கு அந்த லுக் அப்படின்ற மாதிரி நீங்க முன்னாடி பார்த்து செக் பண்ணி அப்ளிகேஷன் பிளெண்டிங் வேலைலாம் பண்ணிக்கோங்க. Now this is the bonus step. உங்களுடைய ஃபேஸ்ல இந்த bronzer, blush and compact correction வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் you're going to set your face with setting spray. ஓகே, இது என்ன பண்ண போகுதுன்னா, ஒண்ணு உங்களுக்கு எவ்வளவு பவுடர் எவ்வளவு blush அதெல்லாம் வந்து அழகா மெல்ட் ஆகி இருக்கா, போதுமான அளவு இருக்கா அப்படின்றத காமிக்க போகுது. அடுத்து ஹைலைட்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க செட்டிங் ஸ்ப்ரே வச்சு அடிக்கும் போது உங்க ஹைலைட்டர் அழகா உட்கார்றதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வெட் ஆர் சே டேம்ப் மாதிரியான ஒரு ஸ்கின் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்க போது. ஃபுல்லா ட்ரையா பவுடரியா இருக்க போறது கிடையாது. அண்ட் அது நல்லா பாப் ஆகிறதுக்கும் ஒரு மாதிரி ஸ்கின்னா மெல்ட் ஆன லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் டூ தட். ஆல்சோ உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டெப்புக்கும் நடுவில் பண்ணும்போது உங்களுடைய மேக்கப் வந்து இன்னுமே லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றது. ஸோ இந்த போனஸ் ஸ்டெப் வந்து நீங்க ஒரு ஸ்டெப்புக்குமே வந்து தாராளமா வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய மேக்கப்பை இன்னுமே லாங் லாஸ்டிங்கா பாத்துக்கிறதுக்கும் த்ரூ அவுட் த ப்ராசஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணும், இன்னும் நிறைய போடணுமா வேணாமான்ற ஒரு ஐடியா டிட்டர்மைன் பண்றதுக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது இந்த ஒரு ஸ்டெப். ஸோ மேக் ஷூர் யூ யூஸ் யுவர் செட்டிங் ஸ்ப்ரே இந்த மாதிரி அப்பப்ப நடுவில். அண்ட் அது ட்ரை ஆகுற வரைக்கும் லெட் இட் சிட். கையை வச்சிடாதீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பஞ்சு வச்சு ஏதாவது பண்றேன்னு பண்ணிடாதீங்க. லெட் இட் சிட், லெட் இட் ட்ரை ஆன் இட்ஸ் ஓன். இல்லைன்னா ஏதாவது ஃபேன் பண்ணிக்கோங்க, கையில இந்த ஃபேன்லாம் வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் டூ தட். இப்போ என்னுடைய இந்த ஹைலைட்டர் போடுற இடம் வந்துட்டு ஃபுல்லா ஈரமா இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேம்ப். இந்த இடத்துல இருக்கிற ஈரம் இங்க கிடையாது. We are now going to set the face with some highlighter, not set, put on some highlighter basically. So I'm going to use a golden highlighter. இதே brush அண்ட் இங்க டேப்பர்டா சொன்னல, இந்த பிரஷ் இப்படி டேப்பர்டா இருக்குன்னு இந்த பாயிண்ட்ல தான் நான் வந்துட்டு என்னுடைய ஹைலைட்டரை பிக் பண்ண போறேன். சரி, என்னோட ஹைலைட்டர் நான் இப்படி பிக் பண்ண போறது கிடையாது. I'm going to pick it here இந்த சைட்ஸ்ல. இங்க தெரியுதா, அப்படியே பட்டும் படாம இந்த ஹைலைட்டரை இந்த சைட்ல நான் பிளேஸ் பண்றேன். இதுக்காக நீங்க ஒரு ஹைலைட்டர் பிரஷ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சைட்ஸ்ல தான் உங்களுக்கு இங்க ஹைலைட்டர் இருக்க போது. அகைன் வேணும்னா நீங்க வந்து கொஞ்சமா எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் அது பண்ண மாட்டேன், பட் இது வந்து இட்ஸ் அ நைஸ் ஐடியா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு. இதை பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் தி ஹைலைட்டர் இங்க அண்ட் யூ வில் சி எவ்வளோ நேச்சுரலா எவ்வளோ அழகா உங்களுக்கு உங்க ஸ்கின்ல இந்த ஹைலைட்டர் உட்கார போகுது அப்படின்றது. அண்ட் ஐ ஆல்சோ லைக் டு ஸ்மைல். அப்போ என்னோட இந்த கண்ணம் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபிளெக்ஸ் ஆகும். அப்போ ஹைலைட்டர் அப்ளை பண்றது இன்னுமே ஈஸியா இருக்கும், ஹையஸ்ட் பாயிண்ட்ல மட்டும் போடுறதுக்கு. I also like to place my highlighter இங்க இப்படி சென்டர்ல பார்க்கும்போது அப்படியே என்னோட சிக் க்ளோ ஆகுறது. உங்களுக்கு ஸ்கின்ல டெக்ஸ்சர் இருக்கு ஆர் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு ஸ்கின்ல நிறைய டெக்ஸ்சர் இருக்குன்னா யூ கேன் ஸ்கிப் யூசிங் ஹைலைட்டர். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்னா கூட தாராளமா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம், பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு 1 hourல நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாம் வெளியில தானா வந்து அந்த ஆயிலி லுக் வந்து கொடுக்கதான் போகுது. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அண்ட் கண்ணத்துல அந்த பாயிண்ட்ஸ்ல மட்டும் போடாம இந்த மாதிரி மூக்கோட டிப்ல லைட்டா அண்ட் இந்த சின்ல இப்படி போடுறதுமே எனக்கு பிடிக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த சென்டர்ல நான் வந்து வச்சுக்க பார்ப்பேன்.
அண்ட் இதை நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இந்த மோஷன்ல மட்டும் பிளெண்ட் பண்ணாம இப்படி பிளஷோட நான் வந்துட்டு கீழால இப்படி பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து எல்லாமே ஒரு மாதிரி பிளெண்டடா இருக்க லுக் வந்து கொடுக்க போகுது. தனி கோடா ஸ்ட்ரீக்கியா வந்து தெரிய போறது கிடையாது. Thumb will also like highlight இந்த நெத்தியோட இந்த பாயிண்ட்ஸ், இந்த போன் இருக்குல்ல, இந்த ஏரியா, அந்த டெம்பிள் ஏரியா. பட் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால ஐ ஒன்லி லைக் டு ஹைலைட் இந்த பாயிண்ட் அண்ட் கொஞ்சோண்டு என்னுடைய மூக்கில் ப்ரஷ்ல என்ன மீதி இருக்கோ அது மட்டும் அண்ட் லைட்டா என்னுடைய சின்ல. இவ்வளவுதான். திஸ் இஸ் ஹவு மச் ஐ லைக் டு அப்ளை ஹைலைட்டர் ஆன் மை ஃபேஸ். அண்ட் என்னோட ஸ்டைல் இது அப்படின்றதுனால மற்றவங்களுக்கு பண்றதுனாலும் மோஸ்டா இதுதான் நான் வந்துட்டு பண்ணுவேன். கிளையண்டா வந்துட்டு எனக்கு இங்க வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சமே என்னுடைய மூக்குல வந்து ஹைலைட்டட் லுக் வந்து நல்லா வேணும் அப்படின்னா ஐ டூ தட். இல்லைனாலாம் தொட மாட்டேன். ஜஸ்ட் இங்க மட்டும்தான் லைட்டா தான். அதுவும் எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா இதை கூட பண்ண மாட்டேன். ரொம்ப மைல்டா ரொம்ப ரொம்ப சட்டிலா இதுலேயே 5% தான் இருக்கும், அந்த மாதிரி வச்சுப்பேன். அண்ட் டெக்ஸ்சர் இருந்ததுனாலும் ஐ அவாய்ட். ஏன்னா ஹைலைட்டர் வந்து டெக்ஸ்சர்ட் ஸ்கின்ல போடுறீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் அப்பதான் ரொம்ப நல்லா தெரியும். அப்போ உங்க ஸ்கின் ஸ்மூத்தாலாம் தெரியாது. அப்போ அங்க இருக்க அந்த குட்டி குட்டி டெக்ஸ்சர்ஸ் இன்னுமே உங்களுக்கு ஆப்வியஸா வந்து தெரிய போகுது. ஸோ அவாய்ட் யூசிங் ஹைலைட்டர்ஸ் ஆன் டெக்ஸ்சர்ட் ஸ்கின். ஸோ அவ்வளோதான். இதில் நீங்கள் சூஸ் பண்ணுற கலர்ஸ் அண்ட் எவ்வளோ நீங்கள் பே ஆஃப் வைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இட்ஸ் டோட்லி அப் டு யூ. அதை பொறுத்து உங்களுக்கு உங்களுடைய ப்ளஷோட கலர் அண்ட் இன்டென்சிட்டி எல்லாமே மாறப்போகுது. ஸோ உங்களை ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில ஷேட் ரெஃபரன்சஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து இங்கே கொடுக்கறது தட்ஸ் மோர் தென் எனஃப். பட் இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு கடையில போய் பார்த்து நேர்ல பார்த்து வாங்கிக்கலாம். ஏற்கனவே நான் எல்லா வீடியோலயும் சொல்லிட்டே இருக்க 2 விஷயங்கள். உங்களுக்கு வந்து கடையில போய் வாங்கணும் அப்படின்னா மேக்ஸ் ஷோரூம், செஃபோரா ஷோரூம், இல்லைன்னா நைகா அவுட்லெட்ஸ்ல போயிட்டு நீங்க தாராளமா வந்து செக் பண்ணிக்கோங்க. என்ன வாங்கலாம், எவ்வளவு வாங்கலாம், என்ன மாதிரியான கலர்ஸ் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றதெல்லாம். அண்ட் மோஸ்டா நீங்க வந்துட்டு பவுடர் மேட் பிளஷஸே வந்துட்டு ஸ்டார்டிங்க்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். வெளியில மத்தவங்களுக்கு போடணும் அப்படின்னும் போது இந்த க்ரீம் பிளஷஸ் இல்லைன்னா அந்த குஷன் பிளஷஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க நல்லா பயங்கரமான எக்ஸ்பர்டைஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி செட் ஆகுது இல்ல அப்படின்றத பார்த்து நீங்க வந்துட்டு அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் ஹைலைட்டர்ஸ்க்கும் 2 ஹைலைட்டர் கலர்ஸ் இருந்தாலே போதும். நிறைய தேவை கூட கிடையாது. 2 இஸ் ஆல் யூ நீட். எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு போட்டு பாருங்க. அது எப்படி உட்காருது, எப்படி ஃபீல் ஆகுது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத வந்துட்டு யூ ஃபிகர் இட் அவுட் ஃபர்ஸ்ட். அது உங்களுக்கு நல்லா இருக்கான்றது முடிவு பண்ணிட்டு மற்றவங்களுக்கு போடுறத பத்தி நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. ஸோ அதுவும் ஒன்று நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. இது வந்து உண்மையாவே என்னோட டுட்டோரியல்ஸுமே நான் ரொம்ப அப்படியே மெலுக்கா சொல்ற ஒரு விஷயம் இந்த பிளஷ் ஹைலைட்டர் இந்த விஷயங்கள். நான் ஒரு பெரிய ஃபேன் இல்லை அப்படின்றது தான் ஒரு ரீசன். பட் வீடியோக்காக டெடிகேட்டடா இந்த ஒரு சாப்டரையும் வந்துட்டு இந்த எபிசோட்ல நான் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. கண்டிப்பா எல்லாத்தையும் வந்துட்டு அழகா ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் ப்ரஷ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்ஸும் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். Bye.